பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. உங்கள் கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்குது? இயேசு மேலே நோக்கமாக இருக்குதா? சில சமயங்களில் நம்ம நிறைய ஆவிக்குரிய காரியத்தில் கூட பலரை நம்ம நோக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்க அப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கும் நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கணும், அறிந்து கொள்ளணும் ரொம்ப விருப்பம். அதனால் நிறைய பேருடைய லைஃப்பை நான் வாசித்திருக்கிறேன். சாது சுந்தர் சிங் அவனுடைய வாழ்க்கை வரலாறு, டாக்டர் பில்லி கிரஹாம், அது மாதிரி ஓரல் ராபர்ட், டி.எல். ஆஸ்பான் அப்படின்னு. அப்புறம் இந்தியாவில் வந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய தோமா, அது இல்லாதபடி நம்ம இந்தியாவில் ஊழியம் செய்தவங்க பரிசுத்தவான்கள், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் வாசிக்கும் போது நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இவங்க இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்னொன்னு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரத்தில் ஒரு காரியம், அவருடைய ஜெப வாழ்க்கை, ஒருத்தருடைய பரிசுத்த வாழ்க்கை, ஒருத்தருடத்தில் அவனுடைய பிரசங்க திறமை, அது மாதிரி ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்பவும் அது மாதிரி நிறைய வாசிப்பேன். அந்த ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தா, எல்லா மனுஷங்கிட்ட ஒன்னொன்னு கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் முழுமையாக நீ கற்றுக்கொள்ளணுமானா என்னை நோக்கி பார், என் மேல உடைய கண் பதிந்திருக்கட்டும்னு ஆண்டவர் கற்றுக்கொள்ளிட்டார். எவ்வளவு உண்மை தெரியுமா? இயேசுவின் இடத்துல தான் பரிபூரணத்தை பார்க்க முடியும். தாழ்மை, மனதுருக்கம், மன்னிக்கிற அன்பு, அது மாதிரி மக்கள் மேல உள்ள காண்பிக்கிற மனதுருக்கம், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தம், எல்லாத்துக்கும் அவரு தான் ஒரு சாட்சி. அதன் பிறகு இயேசுவை கவனமாய் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்காக என்ன செய்தேன்னு தெரியுமா? வேத புஸ்தகத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துல தான் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப கவனமா திரும்ப 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 வாசித்து இயேசுவின் நுணுக்கமா ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். இயேசு இதில் எப்படி நடந்திருப்பார், அது மாதிரி நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரவாயில்ல, இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு 11:29 என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். மத்தேயு 11:29 இயேசுவே சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாய் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவரிடத்துல தான் நான் கற்றுக்கொண்டேன். முழுமையா ஒரு சாந்த குணமாய் இருப்பது எப்படி. அவரை பகைக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, அவர் கோபம் உண்டாக்குற மாதிரிலாம் அந்த மத தலைவர்கள் வந்து பேசுறாங்க. அவர் அமைதியா இருக்கிறார், சாந்தமா பதில் சொல்லுகிறார், ரொம்ப தாழ்மையா அவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர், அவர் நல்லவர். ஆனால் நல்ல போதகரேன்னு சொல்லும் போது, என்னை நல்லவன் சொல்ற கடவுள் தான் நல்லவர் என்பதாக ஆண்டவர் வந்து தன்னை தாழ்த்தி சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மை, சாந்தம், அவருடைய சுபாவங்களை என்னை ரொம்ப கவர்ந்து கொண்டது. நான் அதை வாசித்து 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 அதை வைத்து ஜெபிப்பேன். என்னை அப்படி மாத்துங்க, எனக்கு அந்த குணத்தை தாங்க, எனக்கு தாழ்மை தாங்க, சாந்த குணத்தை தாங்க, இந்த பரிசுத்தத்தை தாங்க, இந்த ஜெப வாழ்க்கையை தாங்க அப்படின்னு இயேசுவை பார்த்து 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 நான் ரொம்ப வியந்து அந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும்னு ஜெபிச்சிருக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றம். நான் வந்து ஆரம்பத்தில் இளம் வாலிபனாக இருந்தபோது என் சுபாவம் ஒரு மாதிரி முரட்டு சுபாவம், கோபம் வரும், எரிச்சல் வரும், பல்ல கடிக்கிறது, ஒன்றுன்னா பார்த்தா பேசுறது, அந்த மாதிரி ஒரு சாந்தம், அமைதி அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சுபாவம். ஆனால் இயேசுவை நான் கற்றுக்கொண்டே வாழ்க்கை மாறினோன்னே என் பெற்றோரை ஆச்சரியப்பட்டேன். என் தாயார் சொன்ன, எப்படி நீ மாறிட்ட என்பதாய். நான் மாறலை. இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் வர 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 என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்பதாய். அதான் இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனிச்சு பார்த்து அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். எல்லா மனுஷரிடத்திலும் நல்ல நல்ல சுபாவம் இருக்கு, கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒருவரிடத்துல தான் எல்லாமே கரெக்டா இருக்கும், அது இயேசு கிறிஸ்து. அதனால அவரை நல்லா கவனமா நோக்கி பார்த்து நீங்க 4 சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப வாசித்து இயேசு எப்படி பேசினார், நடந்து கொண்டார், மன்னித்தார், தாழ்மையார் என்பதை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறும். அதனால இன்றைக்கு இயேசுவே, உம்மிடத்தில் நான் கற்றுக்கொள்றேன், உம்முடைய சாந்த குணமும் தாழ்மையும் எனக்கு வேணும்னு அப்படி கேட்குறீங்களா? இந்த நாளில் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.
அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கணும். உம்மிடத்திலே தான் நான் கற்றுக்கொள்ளணும். உங்க சுபாவங்கள் எனக்குள்ள வேணும். உம்மிடத்திலே நான் நோக்கி பார்த்து கற்றுக்கொள்கிறேன். சாந்தமும் மன தாழ்மையும் எனக்கு தாரும். உங்களைப் போல நான் சாந்தமா இருக்கணும், மன தாழ்மையா இருக்கணும். அதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.